ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட்டில் க்ரே ஹேர் வந்துடுது நம்ம டை அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு. இல்லை டை அடிக்காமல் இருந்தாலுமே வந்து இப்போ தான் உங்களுக்கு க்ரே ஹேர் வந்து ஃப்ரண்ட்டில் எல்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம டையை கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி குயிக்காக வெளியே போனால் மட்டும்தான் நம்ம அதை மறைக்கிற மாதிரி இருக்கும். அதை எப்படி வந்து நம்ம குயிக்காக அதை மறைக்கலாம் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து க்ரே ஹேர் வந்திருக்கு. இந்த வந்து நம்ம எப்படி மறைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் பாருங்க. இது வந்து மஸ்காரா. இது மாதிரி ஒரு நல்ல மஸ்காராவை எடுத்துக்கோங்க. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராவாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து வேர்த்தாலும் கருப்பாக வலியாது உங்களுக்கு, அதனால் அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது டை அடித்து வெளுத்திருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. வந்து நம்ம இது மாதிரி இப்படி தடவணும். க்ரே ஹேர் எங்கே உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கங்கே இது மாதிரி வந்து நம்ம மஸ்காராவை தடவணும். எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கே வந்து நம்ம மஸ்காராவை வந்து நம்ம தடவணும். இது மாதிரி இழுத்து நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு குயிக்காக எவ்வளோ பிளாக் ஆகுது பாருங்கள். வந்து நீங்கள் எங்கேயும் தடவிக்கலாம். முன்னெத்தியில் எங்கெங்கே இருக்குதோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஹேரை அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இது மாதிரி நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். வந்து அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து நான் சொல்லித்தரேன். இந்த ரெண்டு இதுலேயும் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இழுத்துக்கோங்க. ஐஷேடோவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு போகாது. பாருங்கள், இந்த ஐஷேடோவில் பிளாக் கலர் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிளாக்காக இருக்குன்னா லைட்டாக நீங்கள் வந்து இதுலேயே வந்து மெரூன் கலரு இது மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டு ஐஷேடோ பேலட் எடுத்துட்டு எங்கெங்கே உங்களுக்கு இருக்குதோ அங்கங்கே இப்படியே அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த ரெண்டில் எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது புரிஞ்சால் போதும். நீங்கள் வந்து நல்லா கண்ணாடிக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கே வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வெள்ளையாயிரும். இப்போ போகிற நேரத்தில் வந்து நம்ம லைட்டாக இப்படி டச் பண்ணிக்கலாம். வீடியோவை பார்த்தே அடிக்கிறதுனால எனக்கு அவ்வளோ சரியாக தெரியல. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா? இது மாதிரி வந்து நீங்கள் முன்னாடி எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கே வந்து இது மாதிரி லைட்டாக இப்படி டச் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எங்கே ஹேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோ ஹேர் இல்லாத மாதிரி தெரியுது. இந்த இடத்துல ஹேர் இல்லாத மாதிரி தெரியுதுங்களா? இந்த இடத்துல கூட நான் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஐடியா சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து இது மாதிரி இந்த இடத்துலையும் தடவிக்கலாம். இங்கே எங்கே உங்களுக்கு ஹேர் இல்லையோ அங்கே தடவிக்கலாம். எங்கே ஜாஸ்தி ஆகிடுச்சோ நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எடுத்து கூட தொடச்சிக்கலாம். இப்போ ப்ரஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பஞ்சு எடுத்தோ இல்லை டிஷ்யூ பேப்பர் எடுத்தோ கூட நீங்கள் வந்து இது மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டை அடிக்கிறத தள்ளி போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப நல்லது. முன்னையெல்லாம் இது மாதிரியெல்லாம் தெரியாது. டிப்ஸ் எல்லாம் இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல எல்லாம் இங்கெல்லாம் நரைச்சோன்னே எல்லாமே டை வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க. ஆகுது அப்படின்றப்ப வீட்டில் இருக்கும் போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன் இது மாதிரி நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்னாடியெல்லாம் மறைச்சிட்டு இது மாதிரி போடலாம். டையை வந்து நீங்கள் எவ்வளோ தள்ளி அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.